என்னுடையது சிம்பிளான ஒரு அடிப்படை கருத்து. இன்டெலிஜென்ஸ் ஒரு முதலமைச்சர் குடும்பத்தோட பழகக்கூடிய ஒரு நபரை பத்தி அவங்களுக்கு தெரியாதா? டெல்லி போலீஸ் சென்னை போலீஸோட இப்ப கோஆர்டினேட் பண்ணி தான் அந்த 2 பேர் யாரு, இந்த சலீமும் இன்னொருத்தர் பிடிச்சாங்க. ஜாஃபர் சாதிக் அப்ஸ்காண்டட். அவர் நிச்சயமா அந்த எவிடன்சஸ் எல்லாம் அழியிற வரைக்கும் அப்ஸ்காண்டட்ல தான் வச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். கஸ்டம்ஸ் ஃபேக்டர் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருளை வச்சு ஈஸியா கடத்தி உனக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா அப்ப கஸ்டம்ஸ் அதிகாரிகள்லாம் உங்க வேலையை பார்க்கலையா? அதாவது நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதே மாதிரி மறுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம், பெரிய அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் ஈடுபட்டு இது ஒரு பெரிய மாஃபியாவா ரொம்ப வருஷம் நடந்துட்டு இருக்கு, இப்ப மாட்டிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சென்ட்ரல்ல இருந்து அழுத்தம் வர்றதுனால இந்த ஆள் அடிப்படை உறுப்பினர் பகுதியில இருந்து கூட நீக்கப்படுறார். திமுக வந்துட்டு அவங்களுடைய பேரை காப்பாத்திக்கணும்னு. சரி, இதை விடுங்க. இன்னும் 2 பேரும் மாட்டினாங்கல்ல, விசிகா கட்சிக்காரங்க தானே. இதுக்கு என்ன பதில்? ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு வன்கொடுமை ரிலேட்டடா நடக்குது. அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ஒரு ஆல் உமன்ஸ் இன்ஸ்பெக்டரா போறோம். அங்க போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்றோம். எஃப்ஐஆர் ஆகல, ஈஸியா ஆகல. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியா ஆகல. என்கிட்ட வந்து ஒரு நபர், மேடம் ஒரு 50 ரூபாய் என்கிட்ட கொடுங்க. 50 ரூபான்னு என்ன? 50,000. ஒரு 50 கொடுங்க என்கிட்ட, எஃப்ஐஆர் எனக்கு ஈவினிங்குள்ள ஆக்கி காட்டுங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே யோசிச்சேன், நீங்க இல்லைங்க நான் பிசி கேட்காரன், அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட், நான் நினைச்சா பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. கட்சி பேரை சொல்றது ஏங்க நடந்திருக்குங்க. என்ன கூப்பிட்டா நான் ஆளையே நம்பரையும் கொடுத்து பேசுங்கன்னு சொல்லிடுவாங்க. நான் ஆன் த ஸ்பாட் இருக்கேன், எங்கிட்ட பேசுறாங்க, என் மேல கேஸ ஃபைல் பண்ண சொல்லுங்க. கோர்ட்ல நான் வித் ஆடியோ ரெக்கார்டரோட அந்த பர்டிகுலர் நபருடைய நம்பரோட தரேன். டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கிறது சமூக சீர்திருத்தவாதியும் அரசியல் விமர்சகருமான டாக்டர் ஷீபா லூட்டஸ் அவர்களை. வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுக சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் வந்துட்டு கடத்திருக்காங்க அப்படிங்கிற பேர் வந்துட்டு அவங்கள வந்து கட்சியிலேருந்து உடனடியாக கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்சியில இருந்து நீக்கினாங்க அப்படின்றது வந்துட்டு அது ஒரு கண் துடைப்பா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள், 2000 கோடி மதிப்புள்ளன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இவ்வளவு போதைப் பொருள் எங்க வந்துட்டு புழங்கிட்டு இருந்திருக்கு, கரெக்டுங்களா? நம்ம சமுதாயத்துல அது முக்கியமா என்னன்னாக்கா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் கடத்தப்பட்டு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, நம்ம நாட்டு படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதிகபட்சமா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3500 3.5 டன் வந்துட்டு கடத்திட்டு போயிருக்காங்க. அதுதான் இப்ப மிகப்பெரிய விமர்சனமா இருக்கு. இல்ல அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2000 கோடி கிட்ட அதனாலயே வந்துட்டு சம்பாரிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒண்ணு ரிப்போர்ட் நம்ம சொல்லுது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அடிப்படை கேள்விக்கு நம்ம வரலாங்க. நம்ம இந்த ஒரு போதைப் பொருள் ஒரு விஷயம் இருக்கட்டும், நான் வந்துட்டு ஒரு அடிப்படை, என்னுடைய கருத்துல நான் வந்துட்டு அடிப்படையில இருந்து நான் வர்றதுக்கு நான் பாக்குறேன். நம்ம முதலமைச்சருக்கு பாதுகாப்பு இருக்கா? இருக்கு, கரெக்டா? 100% இருக்கு. முதலமைச்சருடைய பையனுக்கு பாதுகாப்பு இருக்கா? 100% இருக்கு. பாதுகாப்பு அப்படின்னா உங்களுடைய டெஃபினிஷன்ல என்ன? பாதுகாப்புன்னா அவங்களோட உயிருக்கு எதுவும் பக்கத்துல இந்த பிரச்சனையும் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பாத்துக்கிறாங்களா? இப்ப ஒருத்தர் இன்னொருத்தரோட மூவ் பண்றாங்க, ஒரு முதலமைச்சரோட மூவ் பண்றாங்கன்னா அவங்க யாரு, என்ன, பாதுகாப்பானவங்களா, அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் உளவுத்துறை தெரிஞ்சிருக்கும்ல? கண்டிப்பா கண்டிப்பா தெரிஞ்சு. இன்டெலிஜென்ஸ் உடைய வேலை அதுதானே. கண்டிப்பா. ஓகே, என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த யாரு என்ன நபர்ன்றதெல்லாம் நம்ம அதுக்கு வரலாம். நம்மளுடைய முதலமைச்சருடைய துணை முதலமைச்சர், ஓகேங்களா? நான் துணை முதலமைச்சர் தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் நான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை, நீங்க சொல்றது இல்லைங்க. நான் முதல்வர்னே கூட நான் சொல்லிடுவேன், இதுதான் உண்மை. அதுக்கு பல காரணங்களும் இருக்கு, நான் அதுக்கு அடுத்து வரேன். அவருடைய மனைவி டைரக்ட் பண்ணக்கூடிய படத்துக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதா ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. இவங்க வந்துட்டு அப்ப ரொம்ப வருஷம் எல்லாம் பழக்கம். அவர் சங்கர் ஜிவால் கையிலேயே அவார்டு வாங்கின அந்த ஒரு நபர், ஓகேங்களா? நல்ல சமூக ஆர்வலராகவும் நிறைய சேவையெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு. நம்ம புரட்டி பார்த்தா நம்ம அது பார்க்க முடியும். என்னுடையது சிம்பிளான ஒரு அடிப்படை கருத்து. இன்டெலிஜென்ஸ் ஒரு முதலமைச்சர் குடும்பத்தோட பழகக்கூடிய ஒரு நபரை பத்தி அவங்களுக்கு தெரியாதா? இப்போ நம்ம 2 பேரும் பழகுறோம், ஒரு 2 தடவை பாக்குறோம். மேடம் நீங்க இந்த மாதிரிலாம் சமூக சேவையெல்லாம் பண்றீங்க, வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றீங்க,
அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்க தோணுமா தோணாதா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ இவர் வந்துட்டு கோடிக்கணக்குல வந்துட்டு சமூக சேவை பண்ணும்போதும், கோடிக்கணக்குல பணம் போட்டு நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு முன் வரும்போதும் இவங்க என்ன தொழில் பண்றாங்க? இல்ல அவங்கதான் என்ன பிரச்சனைனாக்கா, அவங்க வந்து தேங்காயை வந்துட்டு துருவி அதை பவுடர் ஆக்கி பதப்படுத்தி அதை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். பிளஸ் வந்துட்டு இந்தியா ஃபுல்லா டிராவலிங் பண்ணிட்டு இருக்கோம், கொரியர் பண்றோம். அந்த மாதிரி பெரிய பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஹியூஜ் பிசினஸ், ஒன்றும் சாதாரண பிசினஸ் இல்லை. அதுலயும் கோடிக்கணக்கான பணங்கள் கொட்டதான் செய்யுது. அதுக்கு 1000 கோடி கிடைக்குமா? 1000 கோடிங்கிறது இதுல வந்து இப்ப தெரிஞ்சது. நார்மலா அவருக்கு கொடுத்த முதல்வருக்கு போய் நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க, இந்த வெள்ளத்துக்கு நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கோடி 1.5 கோடி இப்படிதான் கொடுத்துருக்காங்க. சாதாரண ஒரு இந்தியா முழுக்க ஒரு கொரியர் சர்வீஸ் நடத்துறாங்க, ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது 1 கோடி 1.5 கோடிங்கிற சாதாரண விஷயம். அதனால வந்துட்டு அவங்க வந்து அது ஒரு பெரிய விதமா அப்போ இன்டெலிஜென்ஸ் உடைய வேலை எதுவுமே இல்லையா இங்க? இல்ல, இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க, நான் இல்லன்னு சொல்லல. இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க. அவங்க என்னன்னாக்கா கட்சியிலேயே ஒரு பொறுப்புல அவர் இருக்காரு அப்படிங்கறதுனால இன்டெலிஜென்ஸ் அவர் மேல வந்துட்டு பெருசா ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது சரியா? இல்ல, சரியா தவறாங்கிறது பாத்தீங்கன்னா அது தவறுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எதுக்கு சரியா ஃபோக்கஸ் பண்ணலன்னாக்கா அவர் கட்சியில இருக்கிறது அயலாக இதுல இருக்கிறாரு அப்படிங்கறதுனால ஒரு பெரிய கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு. அதனால அவங்க வந்துட்டு ரொம்ப ஈஸியா அவங்கள அப்ரோச் பண்ண முடியும். நீங்களும் நானும் போய் முதல்வரையோ உதயநிதி அவர்களே நேரில் போய் உடனே பார்க்க முடியாது. ஆனா அவர் கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாரு. அதனால ரொம்ப எளிமையா அவர் சந்திக்க முடியுங்கிறது தானே விஷயம் இங்க. இப்போ ஒரு உண்மையான ஒரு அடிப்படை கருத்துக்கு நம்ம வருவோமா? நீங்க வந்துட்டு என்ன வேணாலும் சொல்லுங்க, இன்டெலிஜென்ஸ் அதை பண்றாங்க இதை பண்றாங்க, கட்சி பொறுப்புல இருக்காங்க, எல்லாமே ஓகே. முக்காவாசி பெரிய லெவல் கிரிமினல்ஸ் பண்றவங்கள யாருன்னு நினைக்கிறீங்க? எந்த பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இந்த கிரைம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது பொதுவா பாத்தீங்கன்னாக்கா கட்சி பேக்ரவுண்ட் கண்டிப்பா இருக்கு. எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு கட்சி பேக்ரவுண்ட்ல கண்டிப்பா இருக்காதான். இது நடந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அசால்ட்டா பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ஒரு மாஃபியானா என்னன்னா உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது கிரிமினல்ஸ். ஆனா புடிச்சவங்க தமிழர்கள். அதாவது என்னன்னா போதை பொருள் வித்தவர்கள்ல, புரியுதுங்களா, அவங்க வந்து டெல்லி போலீஸ் லாக் பண்றது எல்லாம் தமிழர்கள். இன்ஃபேக்ட் இன்னொன்னு நான் ஹைலைட் பண்றேன், இதை லாக் பண்ணது டெல்லி போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் கிடையாது. டெல்லி போலீஸ் சென்னை போலீஸோட இப்ப கோஆர்டினேட் பண்ணி தான் அந்த 2 பேர் யாரு, இந்த சலீமும் இன்னொருத்தர் பிடிச்சாங்க. ஜாஃபர் சாதிக் அப்ஸ்காண்டட். அவர் நிச்சயமா அந்த எவிடன்சஸ் எல்லாம் அழியிற வரைக்கும் அப்ஸ்காண்டட்ல தான் வச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இந்த மாஃபியா அப்படின்னா இந்த எவ்வளவு கிரிமினல்ஸ் மற்ற ஸ்டேட்ல இருப்பாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. ஒரு நாய்க்குட்டிய நான் என்ஆர்ஐ, ஒரு நாய்க்குட்டிய நான் வெளியே கொண்டு போறேன், அதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு தெரியுங்களா? எக்ஸ்போர்ட் சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் அந்த நாட்டுல இருந்து நான் வாங்கணும், அதனுடைய ஹெல்த் சர்டிபிகேட் வாங்கணும், டைட்டர் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா, அதனுடைய அந்த லெபார்டரி ரிப்போர்ட் ஒன்று வாங்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஃபேக்டர் இருக்கு, கஸ்டம்ஸ் ஃபேக்டர் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருளை வச்சு ஈஸியா கடத்தி உனக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா அப்ப கஸ்டம்ஸ் அதிகாரிகள்லாம் உங்க வேலையை பார்க்கலையா? அதாவது நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதே மாதிரி மறுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம், பெரிய அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் ஈடுபட்டு இது ஒரு பெரிய மாஃபியாவா ரொம்ப வருஷம் நடந்துட்டு இருக்குது, இப்ப மாட்டிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கடந்த 3 வருடங்களா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 3 வருடமா என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இப்ப கூட நம்ம நாட்டுல இருந்து எதுவும் அதுக்கான லீடு வரவே இல்லை. ஆஸ்திரேலியால இருந்து தான் லீடு வந்திருக்கீங்க. ஆஸ்திரேலியால இருந்து, அதுவும் நம்ம இந்தியன் போலீஸ்க்கு வரல. அது NEPCன்னு சொல்றாங்க, வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடியது. அவங்களுக்கு தான் தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு அவங்க டைரக்டா எங்கன்னா சென்ட்ரல் பியூரோ, அதாவது அந்த நார்காட்டிக்ஸ்க்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, அது உங்களுக்கு தெரியும். அந்த இடையில அந்த NIAன்னு தனியா நம்ம அந்த பாம்பு பிளாஸ்ட்ல போறாங்களா, அந்த மாதிரி சென்ட்ரல்ல இது ஒரு டிவிஷனுங்க. அப்ப அங்க இருந்து இவங்களை கன்சல்ட் பண்ணி சென்ட்ரல் மூலமா மூவ் பண்றதுனால இவ்வளவு மூவ் ஆகுது. சென்ட்ரல்ல இருந்து அழுத்தம் வர்றதுனால இந்த ஆள் அடிப்படை உறுப்பினர் பகுதியில இருந்து கூட நீக்கப்படுறார். திமுக வந்துட்டு அவங்களுடைய பேரை காப்பாத்திக்கணும்னு. சரி, இதை விடுங்க. இன்னும் 2 பேரும் மாட்டினாங்கல்ல, விசிகா கட்சிக்காரங்க தானே. இதுக்கு என்ன பதில்? 3 வருஷமா என்ன நடந்துட்டு இருந்ததுங்க? இப்போ என்னுடைய குமுறல் என்னன்னா சொல்லட்டுங்களா, 3 வருஷமா இவங்க எதையோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கட்டுங்க. இங்க இருந்து போற அந்த ட்ரக்ஸ்ல ஒரு 1% ட்ரக்ஸ் கூட நம்ம இளைஞர்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கும். அந்த 1% இருந்தது எவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா நிச்சயமா அது இருக்கும். அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? சில நாடுகள்ல நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. ட்ரக்ஸுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அடிமையாயிட்டு 40-45 நாடு டிராவல் பண்ணியிருக்காங்க. என்னங்க, சில இளைஞர்கள் சில நாட்டுல அடிமையாயிடுவாங்க. அடிமையாயிட்டு அந்த நாடு கடைசியில என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா?
சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லயே வைப்பாங்க. சில ட்ரக்ஸ் எல்லாம் இந்த லெஸ் கெமிக்கல் உள்ள ட்ரக்ஸ் இருக்கு பாருங்க, அதாவது அந்த போதைப் பொருள், அத லீகல் ஆக்கி லைசென்ஸ் கொடுத்துருவாங்க. கஞ்சா வந்து லீகலா நிறைய நாடுகள்ல இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? அது எதனால அவ்வளவு தூரம் போறாங்கன்னா, இளைஞர்கள் இது இல்லாம இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அது அவங்களுடைய அரசியல் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராங்க. நம்ம இப்ப எப்படி அதை நோக்கி போயிட்டு இருக்கோமா? எவ்வளவு குழந்தைகள் ரேப் நடந்துட்டு இருக்குதுங்க. நேத்து ஆணவ கொலை ஒண்ணு நடந்திருக்குதுங்க. நார்மலா இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய மனநிலையும் போதையில இருக்கிற ஒருத்தனுடைய மனநிலை எப்படிங்க இருக்கு? உதயநிதி கிட்ட இல்லாத பணமா ஜாபர் சாதிக் கிட்ட இருக்கு? இல்ல அப்படி கிடையாது, இவர்கிட்ட இல்லாத பணமாங்கிறது கிடையாது. இதனால அவர் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க பழகி இருப்பாங்க இல்லையா? சரி, இப்ப கிருத்திகா அம்மாவுக்கு இப்ப வந்துட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு வைங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கையில பணம் இல்லையா? இல்ல இருக்கு. அப்ப அப்படி கிடையாதுங்களே. நீ பாத்தீங்கன்னா நீங்க பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க எவ்வளவு கோடி கோடியா வச்சிருக்காங்க, வேற தயாரிப்பாளர்கிட்ட தான் போறாங்க. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல, கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவன் அவன் செலவு பண்ணணும், அந்த பணத்தை வந்துட்டு ரெக்கார்டு இல்லாம ஆக்கணும், அதே சமயத்துல சமுதாயத்துல ஒரு பேர் ஆக்கணும்னா சினிமால கொட்டுறான். இல்ல அப்படி கிடையாது, இல்ல அரசியல கொட்டுறான். இல்ல அப்படி அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் விரும்புறாங்க, உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது என்னால முடியுங்க, இந்த இவ்வளவு இருக்கு, நான் கண்டிப்பா பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னும் போது ஓகே சரி வாங்க சேர்ந்து செய்வோம் அப்படி. இதுதான் சினிமா. சினிமால வந்துட்டு எந்த தவறுமே கிடையாது. பட் அவரோட இன்டென்ஷன் வந்துட்டு அவரோட பிளாக் பண்ணியே ஒயிட் பண்ணி ஆக்குங்கிறது வந்துட்டு இது அவங்களுக்கு கிருத்திகா அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்லையா? அது இல்லங்க, தெரியாம இருந்திருக்கலாம்னு சொல்றதுக்கு அவங்க நார்மல் பொண்ணா? அவங்க குடும்பத்துக்குன்ட்டு வந்துட்டு பாதுகாப்பு கிடையாதா, இன்டெலிஜென்ஸ் கிடையாதா? ஏங்க ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் வந்துட்டு இன்னொரு விஐபியோ அரசியல் பிரமுகரை பத்தியோ தப்பாவோ அலிகேஷனோட பேசுறாங்கன்னா அவங்களுடைய போன் காலை ட்ராக் பண்றாங்க, யாரோட பேசுறாங்க பழகுறாங்கன்னு தனியா அதுக்குன்னு விஜிலன்ஸ் டீம் செட் பண்றாங்க. என்னென்ன நடந்துட்டு இருக்கு நீங்க அசால்ட்டா அவங்களுக்கு தெரியாம இருக்கலாமா? அவங்களுக்கு தெரிய வேணாங்க. அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்க? இங்க பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறது யாரு தெரியுங்களா? உதயநிதி, அதாவது துணை முதலமைச்சருடைய குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அந்த குடும்பத்துல பழகுறவங்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அதிகாரிகள் சார்ந்த ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா சொல்லுங்க. அவங்க வீட்டுல அது நடக்குது, இப்ப அவங்களுக்கு தெரியல, இப்ப ஏமாந்துட்டாங்க, அவங்க ஏதோ நல்லவங்க நினைச்சு பழகுனாங்க, இப்படி எல்லாம் கடத்திட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, அரசியல் உந்துதல் இல்லாம பெரிய பெரிய பிரமுகர்கள் இல்லாம ஒரு விஷயத்தை எப்படி கடத்த முடியும்? இங்க 5 ரூபாய் பொருளா 10 ரூபாய் பொருளா அங்க கடத்தப்பட்டது. நான் ரெகுலர் டிராவலருங்க, நான் ஒரு தடவை டிராவல் பண்ணிட்டு வரேங்க, ஒரு நகையை வாங்கிட்டு வரேன், நல்லா பாத்துக்கோங்க. எப்படி தெரியுங்களா? கஸ்டம்ஸ் ஆபீஸ் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம லக்கேஜ் இருக்குல்ல புரட்டிடுவாங்க, தெரியல அப்படி 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 வீசிடுவாங்க. ஒவ்வொன்னையும் என்னங்க செயின் இருக்குது இல்ல, உள்ள ஒவ்வொன்னையும் ஏதோ இருக்கான்னு பார்த்தா அதை அப்படியே விட்டுட்டு வேற போயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எடுத்துல வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணாட்டியும் சரி, ஒரு சின்ன நீங்க டிவி வாங்கிட்டு வரீங்க, இல்ல ஒரு அங்க வந்துட்டு ஒரு ஆசைப்பட்டு ஒரு ஆர்டிஸ்டிக்கல் பொருள் வாங்கிட்டு வரீங்கன்னு வைங்க, நல்ல கை பொருளா இருக்கே, பார்க்க அழகா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க, அது எப்படி நோண்டுவாங்க தெரியுமா? அசால்ட்டா வந்துட்டு இல்லங்க அது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க, அது இவங்களுக்கே தெரியாம நடந்துருச்சு, அவங்களுக்கே. ஏங்க சென்ட்ரல் அளவுக்கு வந்துட்டு பணம் வந்துட்டு டிரான்சாக்சன் ஆகாமையா இதெல்லாம் நடந்திருக்குன்றீங்க? கண்டிப்பா மத்திய அரசுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படின்னா ஏங்க மத்திய அரசு அப்படின்னா மத்திய அரசுன்றது இல்லைங்க, நான் சொல்றது அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் எல்லாம் மீறி 3 வருஷமா நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்றீங்களா? 3 வருஷமா பண்ணிட்டு தானே இருந்திருக்காங்க அவங்க, அப்படிதானே பண்ணிட்டு. அப்ப நம்ம வந்துட்டு என்ன நம்ம வந்துட்டு யோசிக்கணும்னா, நல்லா பாருங்க, இந்த 3 வருஷம் இது முன்னாடியும் நடந்திருக்கலாம், நல்லா பாருங்க, நமக்கு தெரியாது. இல்ல 3 வருடமா தான். அப்ப 3 வருடமான டிஎம்கே ஆட்சி. ஆமா அதுதான் அப்ப பாருங்க, விமர்சனமே அதுதான். திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தான் இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. 2021 ஜூனுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு. ஓகே, அந்த மாதிரி இருந்தா தவறா நினைக்காதீங்க. நம்ம தவறான ஒரு அரசியல் கட்டமைப்புல இருக்கோம். நான் இப்ப ஒண்ணு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கோ எனக்கோ கூட நாளைக்கு பாதுகாப்பு இல்லைன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த இப்ப நம்ம வந்து ரொம்ப இறங்கி நோண்டி நான் இன்வெஸ்டிகேட் பண்ற ரெக்கார்டு எடுக்கிறேன் அப்படின்னு நான் முயற்சி பண்ணா 3 நாள்ல என்ன தூக்கிடுவாங்கன்னு நான் நம்புறேன். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமா அது நடக்கும். இது மிகப்பெரிய மாஃபியாங்க. இதுல இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸும் சந்தேகப்பட்டிருப்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தேடும் குற்றவாளிகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க உள்ள லோக்கல் கிரிமினல்ஸை ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? முழுசா பிடிக்கல, முழுசா கேங்க மாட்டலன்றதுனாலதான் தேடிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? மத்த நாடுகளை வலை வீசிட்டு இருக்காங்க. அங்க உள்ள லோக்கல் கிரிமினல்ஸை ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க. எங்க இருந்து இவங்களுக்கு ட்ரக்ஸ் சப்ளை ஆகுது அப்படின்னு தான் இங்க இந்தியால வராங்க. டெல்லியில வந்து நின்னா அது யாரு? எல்லாம் தமிழ்நாட்கள் தானங்க. நீங்க சொல்லுங்க, அதுல எவனாவது ஒருத்தர் இன்னொரு ஸ்டேட்காரன் நீங்க சொன்னீங்கன்னா நான் அது வேற மாதிரி ஓகே நினைச்சிட்டு போல. தமிழ் தானே. அதோட கிங் பின்னு சொல்லுற ஜாஃபர் சாதிக் அவர் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால
எல்லாருமே தமிழர்களா இருந்திருக்காங்க அங்க. தமிழ்நாட்டுல இருந்தா தமிழ்நாடு தானுங்க. இல்ல மாட்டினது 3 பேர் தமிழர்கள் தானேன்னு சொல்லும் போது அதோட மெயின் கிங் பின் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது லீட் தலைவர் அப்படின்னு சொல்லும் போது ஏங்க அவர் தலைவரோ வாழோங்க இல்ல இந்தியா தமிழ் ஆளுங்க. இந்தியாவுக்கு அவர் தலைமையில தான் அவர் தலைமையில இருக்கலாம். மாட்டினவங்க எல்லாம் தமிழ் ஆளுங்க, தமிழ்நாட்கள் தான். கட்சிக்காரங்க. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? என்னுடைய அறக்கட்டளை நாங்க ஒரு ஃபவுண்டேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம். பெண்களுக்கான நிறைய ஏதாவது குறைகள்னா நாங்க வருவோம். ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு வன்கொடுமை ரிலேட்டடா நடக்குது, அதை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ஒரு ஆல் உமன்ஸ் இன்ஸ்பெக்டரா போறோம். அங்க போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்றோம். அந்த பெண் எளிய குடும்பத்தை சார்ந்தவங்க. நாங்க எங்க இயக்கம் சார்பா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எஃப்ஐஆர் ஆகல, ஈஸியா ஆகல. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியா ஆகல. என்கிட்ட வந்து ஒரு நபர், அவருக்கு நான் யார் என்னெல்லாம் தெரியாது, நான் அப்படியே எளிமையா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டு இந்த இயக்கம் சார்ந்தவங்க, நம்ம வந்துட்டு சமூக சீர்திருத்தவாதி, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு அசால்ட்டா வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய ஏதோ ரிலேட்டிவ் அப்படின்னு நினைச்சிட்டு, மேடம் ஒரு 50 ரூபாய் என்கிட்ட கொடுங்க. 50 ரூபான்னு என்ன? 50,000. ஒரு 50 கொடுங்க என்கிட்ட, எஃப்ஐஆர் எனக்கு ஈவினிங்குள்ள ஆக்கி காட்டுறேன். அப்ப நான் அப்படியே அமைதியா அப்படியே வர பாக்குறேன். இந்த அம்மாவுக்கு மெரிட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. வந்து கேக்குறாங்க, நீங்க யாருங்க? நான் விடுதலை சிறுத்தை. இல்ல பகிரங்கமா ஒரு கட்சி பேரை சொல்றது ஏங்க நடந்திருக்குங்க. என்ன கூப்பிட்டா நான் ஆளையும் நம்பரையும் கொடுத்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க. நானு ஆளையும் நம்பரையும் கொடுத்து நான் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. விசிகே கட்சிக்காரன்னு சொல்றாங்க. அவன் விசிகே கட்சிக்காரனா இல்லையான்றதா அந்த கட்சிக்காரங்க கண்டுபிடிக்கட்டும், எனக்கு தேவையில்லை. எங்கிட்ட வந்து பேசினதானே நான் சொல்ல ஆதாரம். நீ ஒரு கட்சி பேரை சொல்லும் போது அதுக்கான ஆதாரம். ஏன்னா பொதுவா விசிகானாலே இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு அதை பண்றாங்க இதை பண்றாங்க நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவங்க உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. எங்கிட்ட யாரு பேசுனாங்கன்னு தெரியும்ல, நான் உங்க நம்பரை கொடுத்துக்கிறேன். அவங்க வந்து உங்க கட்சி ஆளா இல்லையான்னு நீங்க பாத்துக்கோங்க. இது புலனாய்வு பண்றதா வேலை? எனக்கு இது அனுபவம். எங்கிட்ட ஓப்பனா சொல்றாங்க, கரெக்டுங்களா? நான் ஆன் த ஸ்பாட் இருக்கேன், எங்கிட்ட பேசுறாங்க. என் மேல கேஸ ஃபைல் பண்ண சொல்லுங்க. கோர்ட்ல நான் வித் ஆடியோ ரெக்கார்டரோட அந்த பர்டிகுலர் நபருடைய நம்பரோட தரேன். அவங்க கட்சிக்காரங்களா இல்லையான்னு உங்க கட்சியில சொல்லுங்க, எனக்கு அதான் வேலை. ஆனா உங்க கட்சி பேரை சொல்லிட்டு இன்னொருத்தா சொல்றேன்னா அப்ப உங்க கட்சியுடைய இது எப்படி இருக்கு? இங்க பாருங்க, நான் எந்த கட்சி சாயல்லையும் நான் இங்க வந்து பேசல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட்னு எதுவுமே கிடையாது. இந்த பொள்ளாச்சி சம்பவம்னு வந்தா நான் அதிமுக எகிரெகர்னு எகிருவேன், புரியுதுங்களா? ஆனா நடுநிலைவாதியா நீங்க யோசிச்சு பாருங்களாங்க, இது எனக்கு நடந்ததுங்க. அது அதுக்கப்புறம் நான் அப்படியே யோசிச்சேன், நீங்க இல்லைங்க நான் விசிகே காரன், அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட், நான் நினைச்சா பண்ணுவேன் அப்படின்ட்டு. எதுவுமே பண்ணல. அப்புறம் எவ்வளவோ எஃபர்ட்லாம் எடுத்து கமிஷனர்லாம் பார்த்து எஃப்ஐஆர் ஆக்கிட்டோம். கடைசியில என்னாச்சு பாருங்க, எஃப்ஐஆர் ஆக்கிட்டோம். எஃப்ஐஆர் போட்டா அக்யூஸ்ட் என்னங்க பண்ணணும்? ஒருத்தர் கைது செய்யணும், கைது பண்ணணும். ஒரு கட்டத்துல அந்த அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே தலையை சுரிச்சுக்கிட்டு, இதெல்லாம் நான் கேட்கிறேன், இதை நான் டிசி லெவல்லையும் போய் எஸ்கலேட் பண்றேன். நான் அது அந்த ஒரு இதுல இவ்வளவு போல்டா பேசுறேன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. அனுபவம் இல்லாம ரெக்கார்டு இல்லாம நான் பேச மாட்டேன்ல, என்னங்க? போயிட்டு அப்படியே அவங்க அப்படியே தலையை சுரிச்சுக்கிட்டு, நான் போலீஸ் ஜீப்பை எடுத்துட்டு போகணும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும். அதுக்கு போலீஸ் ஜீப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட இவங்க எல்லாம் வேற கூப்பிட்டு போகணும். அப்புறம் பத்திரமா நான் அக்யூஸ்ட வேற இங்க கூப்பிட்டு வரணும். அதெல்லாம் இருக்கு, நிறைய யோசிக்கணும். என்ன இதுக்கு அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க? புரியுது, அதான் கேக்குறேன். அத எதுக்கு கேக்குறேன் புரியுது, எனக்கு புரியாமல புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க, அவர் என்ன கேட்டாருங்கிறது புரியுது. அப்போ அதாவதுங்க, ஒருவேளை இந்த கட்சி பேக்ரவுண்ட் இல்லாத வந்து இந்த ஒரு ஆள் 50,000 ரூபாய் கொடுத்தா நான் பண்ணி தரேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இது ஒரு சின்ன விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கோம், ஒரு சின்ன எஃப்ஐஆர் விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய வந்து இன்டர்நேஷனல் குற்றம். இன்டர்நேஷனல் தமிழக அரசு என்ன சொல்றதுன்னா, திமுக அரசு என்ன சொல்றதுன்னா, தமிழகத்துல வந்து போதை பழக்கம் இல்லாதவர்கள் தான் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல கூட ஏன் இது பஞ்சு மிட்டாயை கூட தடை பண்ணாங்க, இதனால வந்துட்டு தீமை வருதுன்னு சொல்லிட்டு. பஞ்சு மிட்டாய் தடை செய்யறத பத்தி ஃபர்ஸ்ட் யாருங்க சொன்னாங்க? பாண்டிச்சேரியில நம்ம தமிழிசை அம்மா சொன்னாங்க. அதுக்கு ஒரு மாற்று கருத்து வேற அண்ணாமலை வச்சாரு, அது வேற, அது அவங்க அது வேற டைரக்ஷன், ஓகேங்களா? இப்ப இவங்க அதை சொல்றாங்க, பஞ்சு மிட்டாயில உள்ள அந்த ஒரு கெமிக்கல் வந்துட்டு ஸ்ட்ராங் டென்சிட்டி, அது உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு யோசிக்க கூடிய அரசாங்கம் இல்ல. அதுதான் என்னன்னாக்கா, நம்ம தமிழ்நாடு போலீஸோ இதுவோ அவங்க விசாரணையில இவங்க யாரும் வரவே இல்லை. இவங்க சின்ன சின்ன குற்றங்களோ இந்த குற்றங்களோ அவங்க சின்ன சின்ன இந்த மாதிரி குற்ற பின்னாடி எதுவுமே உங்க பின்னாடி இல்லைங்கிறது மட்டும்தான். ஒரே நிமிஷங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். உளவுத்துறைன்றது என்ன தெரியுங்களா?
ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே வந்து அதை தெரிஞ்சுக்கிறது, உளவு பாக்குறது, உளவுத்துறை உளவு பாக்குறது, ஸ்பையிங். இவங்க இததான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பண்றது ஏதோ சமூகத்துக்கு விரோதமா இருக்கிற மாதிரி தெரியுது, இவங்க பேசுற பேச்சு இப்படி இருக்கே, இவங்களுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க, இவங்க மூலமா நம்ம சமூகத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இதுதானங்க நம்மளுடைய உளவுத்துறை. இது வரைக்கும் இல்லைங்க. நம்மளுடைய அந்த காவல்துறை அந்த வளையத்திலேயே வரல அப்படின்னா என்ன வளையத்துல வரணும்? எதனால நான் வந்துட்டு இவ்வளவு வருத்தத்துடன் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடி காலேஜ் மாணவர்கள் இந்த எல்எஸ்டின்ற ஒரு வார்த்தை இப்பதான் நிறைய பேர் கேள்விப்படுறாங்க. இதெல்லாம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே சிலர் எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க. என்னங்க எல்எஸ்டி நாலேஜ் இல்ல, எங்களுக்கு தெரியல. சின்ன சின்ன பசங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் தெரியும். சின்ன சின்ன பசங்க ஏதோ சொல்றாங்க பாருங்க, எனக்கு தெரியல அது என்னங்க எல்எஸ்டி. மேடம் அது மேஜிக் மஷ்ரூம் மாதிரி, இது வேற. ஐயோ அது என்னையா மேஜிக் மஷ்ரூம் மேடம், அது வேற மாதிரி காளான் மேடம், உங்களை வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். ஐயோ அது என்ன ஏதுன்னு காமிங்கயா. இல்ல உங்களை நம்ப முடியாது, நீங்க போட்டு கொடுத்துருவீங்க. ஐயோ அது என்னன்னாவது பாக்குறியா. நம்மளுடைய சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்ப நம்ம இதை ஸ்ட்ராங்கா பேசாம ஓகே இவங்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இல்ல அதுலயும் ஒரு முரண்பாடு இருக்கு. என்னன்னாக்கா பெரும்பாலும் கட்சியில யாராச்சும் ஒரு தவறு பண்ணானாக்கா உடனடியே அவங்களை வந்து நீக்கம் பண்ண மாட்டாங்க, இடைநீக்கம் பண்ணுவாங்க. 1 வருடம் 2 வருடம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா உடனடியே கட்சி அடிப்படை. அடுத்த எலெக்ஷன் எப்போங்க? அடுத்த எலெக்ஷன் எப்போ? அடுத்த எலெக்ஷன் இப்ப வந்துட்டு இருக்கு. அடுத்து அப்போ உங்களுக்கு இடப்பட்ட டைமா வந்துட்டு நீக்கிறதுக்கு டைம் இருக்கா, இல்ல அப்படியே தூக்கி பேரக்க பதிக்கிறதுக்கு டைம் இருக்கா? இல்ல இந்த கேள்வி எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்துட்டு அவங்க குடும்பத்திற்கு இது சம்பந்தம் வந்துடுமோ அப்படின்னு பயத்துல வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி தேர்தலுக்கான அரசியலா? இது ரெண்டுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே தன்னுடைய மகன் மருமகள் சம்மந்தப்பட்டது மாதிரி ஆயிருச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ கிருத்திகா அம்மா டைரக்ட் பண்றதுக்கு இவங்க ப்ரொடியூசர்ன்ற அந்த ஒரு லிங்க் என்னதான் ரொம்ப வருஷம் பழக்கமா இருந்தாலும் இப்பத்த லிங்க் அதுதான். ரொம்ப வருஷமா ஒருத்தர் ஹாய் பாய்னு தெரியறது வேற, ஒருத்தரோட வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் ஆகி, உங்களுக்கு புரியுதுங்களா, நம்ம அந்த உறவு பாராட்டுறது வேற. அப்போ இப்ப ரீசென்ட்லி ஒரு டிரான்சாக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு போது அது அவங்களுடைய குடும்பத்தை பேரை பாதிக்குது. 1. 2வது சும்மாவே அண்ணாமலை கழுவி ஊத்துறாரு. கண்டிப்பா. இப்ப இவங்க மட்டும் சும்மா ரீசெண்டா இல்ல நாங்க தற்காலிகமா நாங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸுங்களா? அப்ப இது வந்து இது கூட அரசியல் நாடகம்ங்கிறீங்களா? அவர் கட்சியை விட்டு நீக்கினது கூட வெறும் அரசியல் நாடகம். அரசியலுக்காகவும் தானே. ஒருவேளை இப்ப எலெக்ஷன் இல்லைன்னு வைங்களேன், கொஞ்சம் டைம் இருக்குன்னு வைங்களேன், 26 வச்சுக்கோங்க, 24 எலெக்ஷன் 26 கொஞ்சம் டைம் இருக்குன்னே வைங்களேன், இவங்க இந்த அளவுக்கு குதிப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா இவரு நிச்சயமா கட்சிக்கு பயங்கரமா பண்ணியிருப்பார். கட்சி நிதியெல்லாம் கொடுத்திருக்காராமா, நிறைய ரிப்போர்ட்ல சொல்றாங்க. ஆமா நிறைய ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ டக்குன்னு இந்த மாதிரி கூட கொடுத்திருக்காரு, வெள்ளத்து கூட கொடுத்திருக்காரு. இப்போ டக்குன்னு இந்த மாதிரி ஆளை வந்துட்டு ஒரு கட்சி மிஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களா, இல்ல முடிஞ்ச அளவுக்கு அதை இழுத்து பிடிச்சி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ட்டு அப்படியே பட்டும் படாம தள்ளி நின்று இவங்களையும் பகிச்சுக்காம இப்போதைக்கு தற்காலிகமா இல்லைங்க நாங்க பேருக்கு எடுத்துக்க கூடாதுன்றதுனால உங்களை சஸ்பென்ஷன் மாதிரி கொஞ்சம் தற்காலிகமா என்கொயரின்னு போட்டு அப்படியே வைக்கிறோம் அப்படின்னு அப்படி நவுந்து பண்ணுவாங்களா? உங்களுக்கு புரியுதா? கட்சிக்கு நிதி ரொம்ப முக்கியங்க. என்னன்னாக்கா செந்தில் பாலாஜி அவர் கைதாகப்பட்டு 8 மாதங்கள் வரைக்கும் துறை இல்லாத அமைச்சரா இருந்தாரு. இப்ப வேற வழியில அவர் ஜாமீன் வேணுங்கிறதுக்காக அவரா பதவி நீங்களே சொல்லிட்டீங்களே, ஜாமீன் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. நீங்களே சொல்லிட்டீங்களே, அதுதான் கேக்குறேன். பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு இதுவாதான் இருக்கிறாரு, அவரு எம்எல்ஏவே இருக்கிறாரு, கட்சியில ஒரு எம்எல்ஏ கூட நிக்கல, இவர உடனடியே நிக்க வேண்டிய காரணம் தான் கேக்குறேன். அதுதான் எலெக்ஷன் சும்மாவே நம்ம அதாவது நான் வந்து அரசியல் பேசக்கூடிய ஆளே இல்லைங்க. ஆனா நான் ரொம்ப கொந்தளிப்புல நான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நடக்கிற விஷயங்கள் அப்படிதான். எலெக்ஷன் ஏன் ரொம்ப முக்கியம்னா, இந்த திமுகக்கு இடையில ஆராசா மேல நிறைய அலிகேஷன். சமீபத்துல கூட வஉசி அவர்களை பத்தி ரொம்ப தவறா பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப பெரிய இது வந்துச்சு. அது கூட இல்லைங்க, அதையும் நிறைய பேர் அரசியலாக்குனாங்க. உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா. ஆமா. எந்த விதத்துலன்னு சொல்லட்டுமா? என்னன்னாக்கா சொல்றது, ஒரு குரூப் ஒரு சிலர் வந்துட்டு பெரியார மட்டம் தட்டி பேசினவங்களும் இருக்காங்க, இன்னொருத்தர் இல்ல வஉசி உண்டோன்னு கேட்டாரு வஉசியை இழிவுபடுத்தி பேசினவங்களும் இருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் ஒண்ணு இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. இவர் சொன்னது என்னன்னா, வஉசி வந்துட்டு பெரியார் காலில் விழுந்து வேலை வாங்கினாருன்றது ஒரு வார்த்தை. நிறைய ஆக்டிவிஸ்டுங்க இருக்காங்கல்ல, எப்படி நீ அத சொல்லலாம் அப்படின்னு கொந்தளிக்கிறவங்க, உண்மையானவங்க வந்துட்டு கொந்தளிக்கிறாங்க. அரசியல் சாயத்துக்காக அரசியல் லாபத்துக்காக கொந்தளிக்கிறவங்க என்ன தெரியுமா பேசுறாங்க? இதையே சொல்லுங்க.
அதே ஆராசா மேல அவங்க வந்துட்டு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஆனா என்ன மாதிரி தெரியுமா, அந்த வஉசியுடைய அந்த சமூக பேரை எடுத்துக்கிறாங்க. ஆமா, அது கவனிக்கும். இவங்கள்ல 1 கோடி பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இவங்க எல்லாம் நாங்க திரண்டு நாங்க வந்துட்டு திருநெல்வேலியில ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இந்த சமூகத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு சொல்லுங்க? அந்த சமூகத்திட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஓட்டு. அப்போ எங்களுக்கெல்லாம் வஉசி தலைவர் இல்லைங்களா? கண்டிப்பா. அவர் செக்கு யாருக்கா இழுத்தாருங்க? அந்த ஒரு சமூகத்துக்கா இழுத்தாருங்களா? இல்ல, எல்லாருக்காகவும். ஆனா இன்று வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதி அரசியல் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு தானே இருக்கு. இவங்க வந்துட்டு திமுக அரசியலே ஜாதி வச்சுதான் ரன் பண்ணிட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியலீங்களா? இல்ல, அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம திமுக அரசு என்ன சொல்லிட்டு, திமுக ஆளுங்கட்சி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னாக்கா, ஜாதி இல்ல இது பண்ணுவோம், சமூக சீர்திருத்தம் அது இதுதானே சொல்லிட்டு இருக்காங்க. சமூக நீதி அது இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் கேக்குறேங்க. ஜாதி இல்லாத அரசியல்னு பேசுறவங்க கிட்ட தான் நான் நிறைய ஜாதி பாகுபாடு பாக்குறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ங்க, காமராஜரை ஃபாலோ பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? கண்டிப்பா நிறைய இருக்கு. காமராஜரை ஃபாலோ பண்ணக்கூடிய இயக்கங்கள், கட்சிகள் இருக்கா? இருக்குங்களா? இருக்கு. காமராஜருடைய முக்கியமான கோட்பாடு என்ன தெரியுங்களா? மதம்ன்றது கிடையாது. காமராஜர் சிலைக்கு மாலை போடுற இயக்கங்கள்ல யாரு தெரியுமா? எல்லாமே அவர் சமுதாயம் சார்ந்த அவருடைய சமுதாயம் சார்ந்தவங்களே ஒரு கட்சியை ஓபன் பண்ணி நாங்க காமராஜர் தலைவருடைய கொள்கையை பின்பற்றுகிறோம்னு சொல்லி அந்த சமூகத்தின் பெயரையே மையமாக வைத்து அதே தலைவருக்கு வந்து மாலை போட்டு சொல்லக்கூடிய அரசியல் உலகத்துல நம்ம இருக்கோன்றது நமக்கு தெரியலீங்களா? கண்டிப்பா. அதுதான் இப்ப இங்க பொதுவா சமூக வலைதளங்களே அதிகம் வருது. காமராஜரையுமே வந்து ஜாதி தலைவரா ஆக்கிட்டீங்களே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் இங்க. இவ்வளவுதான் நம்மளுடைய அரசியல். இன்னும் 1 மாசத்துல என்னென்ன விளையாட்டு நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சரி மேடம், இவ்வளவு நேரம் நம்ம சேனலுக்கு வந்து உங்களுடைய நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம்.